الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஹாபெருடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மிக நெருக்கமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். நேற்று இரவு ஷபே பராத்தினுடைய இரவு முடிந்து மூலி கொட்டலாம் வழங்கப்பட்டவுடனேயே நோன்பு வந்துவிட்டது என்று சில பேர்கள் பேசிக் கொண்டார்கள். இப்பொழுது 2 சட்டி கஞ்சி காய்ச்சிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நோன்பில் இருப்பதை போன்ற ஒரு நினைவு நமக்கு ஏற்படுகிறது. அந்த அளவிற்கு நோன்பினுடைய பரக்கத்தான ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இந்த நேரங்களில் அமல்களால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றோம் என்று ஒரு கணம் நம்மை நாம் தூக்கி பிடித்து நாம் நிறுத்தி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், குர்ஆனினுடைய சூறாக்களை மனனம் செய்வதாக இருந்தாலும், தஸ்பீஹாத்துகளை இன்னொரு அமல்களை நாம் செய்து அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு நன்மைகளால் உயர்ந்து இருக்கின்றோம், நம்முடைய தரஜா அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது என்று நம்மை நாமே நாம் மனசாட்சிப்படி நாம் கேட்டுக்கொண்டு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது போன்ற காலங்களில் நல்ல அமல்களுக்கு உண்டான காலங்கள் இருக்கின்ற பொழுது எத்தனையோ அமல்களை நாம் செய்கின்றோம், நோன்பு நோக்கின்றோம், தான தர்மங்களை செய்கின்றோம், தஸ்பீஹாத்துகளை செய்கின்றோம், சதகாக்களை செய்கின்றோம். அந்த அமல்களை எல்லாம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது நமக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று சின்ன சின்ன சூறாக்களை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு அமலாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இது போன்ற காலங்களில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரமலானில் நன்மைகள் அதிகம் எழுதப்படுகின்ற 7 மடங்கு 70 மடங்கு 700 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு இரட்டிப்பாக்கி தருகின்ற அந்த நாட்களில் இது போன்ற நாட்களில் நாம் மனனம் செய்து கொள்ளுகின்ற அந்த சூறாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பன்மடங்கு நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய நன்மைகளுடைய பதிவேட்டில் எழுதுகின்றார். அந்த வரிசையில் யாசீன் சூறாவை நாம் கட்டாயம் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் மனனம் செய்திருக்கின்றார்கள், அதிகமானவர்கள் ஓதுவதை நாம் பார்க்கின்றோம். யாருக்கெல்லாம் அது மனனம் இல்லையோ அவர்கள்
என்பதில் பல வகைகளில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த யாசீன் சூராவை அல்லாஹ் எப்பொழுது நமக்கு இறக்கினார்? அந்த யாசீன் சூராவிலே ஏகத்துவத்தினுடைய விஷயங்களையும் நல்லோர்களையும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு நிச்சயம் சுவர்க்கம் உண்டு, யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரகம் உண்டு என்று இம்மை மறுமணியினுடைய ஈமானியத்தான அனைத்து விஷயங்களையும் இந்த சூராவில் அல்லாஹ் பதிவு செய்திருப்பதன் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யாசீன் சூராவினுடைய மகத்துவத்தை சஹாபாக்களுக்கு பல நேரங்களில் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். நபி அவர்கள் கஅபாவிற்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்களை கொலை செய்து விட வேண்டும், அவர்களை சாகடித்து விட வேண்டும், அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று எதிரிகளில் ஒரு கூட்டத்தார்கள் நபி அவர்களை தாக்குவதற்கு அவர்கள் வேகமாக வருகின்றார்கள். அந்த வரலாறை அல்லாஹ் அதிலே சொல்லுகின்றார். நபி அவர்களை தாக்குவதற்கு அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த அந்த விதத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அவர்கள் நபியை தாக்க வந்தார்கள். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் நாம் தடைகளை ஏற்படுத்தி வைத்தோம். இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லாலன் ஃபஹிய லல்-அத்கானி ஃபஹும் முக்மாஹூன். அவர்களுடைய கைகள் எல்லாம் கழுத்துகளில் கட்டப்பட்டவர்களாக, அவர்கள் வானத்தை பார்த்து உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களை அவர்களால் பார்க்க முடியவில்லை என்று அந்த ஆயத்தில் அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றார். நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த அந்த நேரத்தில் தான் இந்த யாசீன் சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி தந்தார் என்று இறக்கப்பட்டதனுடைய ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கப்பட்ட அந்த நேரத்தில், அவர்களை பாதுகாத்த அந்த நேரத்தில் நபியின் மீது கருணை கொண்டு இப்படி ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி தருகின்றான் என்று சொன்னால் அந்த சூரா எந்த அளவிற்கு மகத்துவமிக்க ஒரு சூறாவாக, நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுத் தருகின்ற ஒரு சூறாவாக அமைந்திருக்கின்றது என்பதை இறக்கப்பட்ட அந்த காரணம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இவ்வாறு சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் சூரத்து தாஹாவையும் யாசீனையும் அல்லாஹ் ஓதினார். சூரத்து தாஹாவையும் யாசீனையும் அல்லாஹ் ஓதினார். அதை ஓதுகின்ற பொழுது மலாயிகத்துமார்கள் சொன்னார்கள், தூவா, எந்த சமூகத்தாருக்கு இது இறக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, அவர்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுவார்கள் என்று மலாயிகத்துமார்கள் தங்களுக்குள்ளே இவ்வாறு பேசிக் கொண்டார்கள் என்று அந்த சூராவினுடைய மகத்துவத்தை நபி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் நாகபுல் முஸ்லி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் கரஅ யாசீன் ஃபீ லைலத்தின் பித்திகா வஜ்ஹில்லாஹ். ஒரு இரவினுடைய ஒரு நேரத்தில் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடியவராக யார் யாசீன் சூராவை ஓதுகின்றார்களோ ஊஃபிர லஹு மா தகத்தம, அவருடைய முன்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். குர்ஆன் ஷரீஃபை முழுவதும் ஓதுவதற்குண்டான, அதை மனனம் செய்வதற்குண்டான சக்தி இல்லை என்று வருகின்ற பொழுது இந்த யாசீன் சூராவை நாம் மனனம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பன், ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு கல்வை வைத்திருக்கின்றான், ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு கல்வை வைத்திருக்கின்றான். வகல்புல் குர்ஆன் யாசீன், குர்ஆனினுடைய கல்வாக யாசீன் சூரா அமைந்திருக்கின்றது. உமன் கரஅ யாசீன் கதபல்லாஹு லஹு பிக்ராஅத்திஹா, யாராகிலும் ஒரு அடியார் யாசீன் சூராவை அவர் ஓதுவாரேயானால் அதை ஓதியதன் காரணத்தினால் குர்ஆனை 10 தடவை ஓதிய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். குர்ஆனை 10 தடவை ஓதிய நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் குர்ஆன் ஓதுவதற்குண்டான அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தந்திருக்கின்றான்.
வைத்திருக்கின்றான். இது போன்ற நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் குர்ஆனை நாமும் ஓத வேண்டும் என்கின்ற அந்த கவலையோடு நீங்கள் குர்ஆனை துறந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்பீர்களே, ஆனால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மகத்துவம். அந்த கண்ணீர் அல்லாஹ்விடத்திலே பேசும். அந்த கண்ணீர் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி சாட்சி சொல்லும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி. நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும், அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். ஒருவேளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவர் நரகவாதியாக எழுதப்படுவாரேயானால் அவரை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி சொர்க்கவாதியாக ஆக்குகின்றவரை இந்த நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக வேண்டி மன்றாடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசீன் சூராவினுடைய மகத்துவத்தை இன்னும் பல ஹதீஸ்களில் நமக்கு இப்படி சொல்லுகின்றார்கள். மன் கரஅ யாசீன் ஃபீ ஸதரன் நஹாரி. பகலினுடைய ஆரம்ப நேரத்தில் யார் சூரா யாசீனை ஓதுகின்றார்களோ குதியத் ஹவாயினுஹு, அவர்களுடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்ளுகின்றான், அவருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இன்னும் யாசீன் சூராவினுடைய மகத்துவம் நிரப்பமாக உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தாவ அலா க்ராஅத்தி யாசீன் குல்ல லைலா. ஒவ்வொரு இரவும் யாசீன் சூராவை ஓதுவதை யார் வழக்கமாக கொள்ளுகின்றார்களோ அவர்கள் சும்ம மாத்த ஷஹீதா, அந்த யாசீன் சூராவை ஓதி அவர்கள் உறங்குகின்ற நேரத்தில் அவர்கள் மரணம் அடைவார்களேயானால் மாத்த ஷஹீதன், ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். யாசீன் சூராவை நாம் மனனம் செய்யவில்லை என்று சொன்னால் அவைகளை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் மையத்தின் யமூது ஃபயத்ரபு இன்தஹு யாசீன். யாராவது ஒரு மரணித்து விடுகின்றார் அல்லது மரணத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றார், அவருக்கு பக்கத்தில் நீங்கள் யாசீன் சூராவை நீங்கள் ஓதுகின்ற பொழுது அதை அவர் கேட்பாரேயானால், காதுதான்க்கு அவர் கேட்கின்ற அளவிற்கு நீங்கள் ஓதுவீர்களேயானால் அவருடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்தை அல்லாஹ் இலகுவாக்கி வைக்கின்றான். இல்லா ஹப்பன் அல்லாஹு அலைஹி, அவருடைய மரணத்தினுடைய நேரத்தை அல்லாஹ் இலகுவாக்கி லேசாக்கி வைக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், யாராகிலும் ஒரு அடியார் துனியாவினுடைய ஆகிரத்தினுடைய எல்லா நலன்களும் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, துனியாவினுடைய ஆகிரத்தினுடைய எல்லா நலன்களும் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, அவர் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் சூரா யாசீனை அவர் ஓதுவாரேயானால் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த வாக்கியத்தை தருகின்றான், அவருடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் ஒரு நேரத்தில் அழைத்தார்கள். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை நபி அவர்கள் ஒரு நேரத்தில் அழைத்தார்கள். யா அலி இக்ரவு யாசீன், அலி அவர்களை நீங்கள் யாசீன் சூராவை ஓதுங்கள், யாசீன் சூராவை ஓதுங்கள். ஃபைன்ன ஃபீ யாசீன் 10 பரக்காத்தின், யாசீன் சூராவில் 10 பரக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். யாசீன் சூராவிலே 10 பரக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாராவது பசியோடு இருப்பார்களேயானால் அவர்கள் யாசீன் சூரா ஓதுவார்களேயானால் அவர்களுடைய வயிறு நிரம்பாமல் இருந்ததில்லை. முதலாவதாக சொன்னார்கள், யாராவது ஒருவர் பசித்திருக்கின்ற பொழுது குர்ஆனை திறந்து யாசீன் சூராவை ஓதுவாரேயானால் அவருடைய பசி தீராமல் இருந்ததில்லை என்று முதலாவதாக சொன்னார்கள். இரண்டாவது, ஆடை இல்லாமல், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் யாரெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ அவர்கள் குர்ஆனை எடுத்து யாசீன் சூராவை அல்லது மனனம் செய்திருக்கின்ற அந்த யாசீன் சூராவை அவர்கள் ஓதுகின்ற பொழுது அவர்கள் ஓதி முடிப்பதற்குள்ளால் அல்லாஹ் அவர்களுக்கு ஆடையை அல்லாஹ் தந்து விடுகின்றார். அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒரு அடியார் இதுவரை நமக்கு திருமணம் ஆகவில்லை, திருமணம் நமக்கு ஆகிவிடாதா, அல்லாஹ் நமக்கு அந்த சந்தோஷத்தை தந்துவிட மாட்டானா என்று யாராவது ஒரு அடியார் திருமணத்தினுடைய தேவையை முன்வைத்தவர்
அடுத்து நபி அவர்கள் அலி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யாராகிலும் ஒருவர் சிறையில் அடைக்கப்படுவாரையானால், சிறையிலே அவர் அடைக்கப்பட்டு விடுகின்றார், சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால் நான் சிறையிலிருந்து வெளியாக வேண்டும் என்று யார் நாடுகின்றாரோ அந்த இடத்தில் அமர்ந்தவர் யாசின் சூராவை ஓதுவாரையானார். யாசின் சூராவை அவர் ஓதுகின்ற பொழுது அவர் ஓதி முடிப்பதற்குள்ளால் சிறையில் இருந்து அவரை வெளியேற்றாமல் இருந்ததில்லை. நிச்சயம் அல்லாஹ் வெளியேற்றுவார் என்று நபி அவர்களை அலி அவர்களை பார்த்து சொன்னார். யாராவது வழிபோக்கர் வருகின்றார்கள், வழிபோக்கர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் வேண்டுமையானால் சூரா யாசினை அவர்கள் ஓத ஆரம்பித்து விடுவார்களேயானால் அந்த பிரயாணத்தில் அவர்களுக்கு என்ன நாட்டம் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் நாடுகின்றார்களோ அந்த நாட்டங்களை தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து விடுகின்றான். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்ததில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து விடுகின்றான். யாராவது ஒருவர் ஒரு பொருளை தவற விட்டு விடுவாரையானால், யாராவது ஒருவர் பொருளை தவற விட்டு விடுவாரையானால் அந்த பொருளை எல்லா இடங்களையும் தேடி பார்த்ததற்கு பின்னால் கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் அவர் சூரா யாசீனை ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த பொருளை எந்த இடத்தில் இழந்தாரோ அந்த இடத்தை அல்லாஹ் அவருடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து விடுகின்றான். அந்த இடத்தை அல்லாஹ் அவருடைய அகக்கண்களில் அல்லாஹ் காட்டி விடுகின்றான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மரணித்தவருக்கு அருகில் இருந்து நீங்கள் யாசீன் சூராவை ஓதுகின்ற பொழுது அவருடைய வேதனை லேசாக்கப்படாமல் இருந்ததில்லை, அவருடைய வேதனையை அல்லாஹ் லேசாக்கி விடுகின்றார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யாசீன் சூரா எதற்காக ஓதப்படுகின்றதோ, யாசீன் சூரா எதற்காக ஓதப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றார் என்று அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு இந்த யாசீன் சூராவினுடைய பலன்களை இவ்வாறு அழைத்து சொல்லிவிட்டு சொன்னார்கள், இக்ராஓ யாசீன், யாசீன் சூராவை நீங்கள் ஓதுகின்ற பழக்கத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் யாசீன் சூரா நம்மிடத்தில் மனனம் இருக்குமேயானால், அது மனப்பாடமாக இருக்குமேயானால் அந்தந்த நேரங்களில் அந்த சூறாவை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு உயர்ந்த பாக்கியத்தை தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கபரஸ்தானுக்கு சென்று அந்த இடத்தில் நின்று சூரா யாசீனை ஓதி அந்த கபராளிகளுக்காக வேண்டி அன்றைய தினம் அவருடைய வேலை லேசாக்கப்பட வேண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வீர்களேயானால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டான வேதனைகளை அல்லாஹ் லேசாக்குகின்றார் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுபஹ் தொழுகின்றோம், சுபஹ் தொழுது முடித்துவிட்டு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? யாசீன் சூராவை ஓதுங்கள். மற்ற அமல்கள் எல்லாம் அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சூரா யாசீனை ஒருவர் காலையில் ஓதுவாரையானால் அவருடைய மாலை வரைக்குண்டான எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றார். மாலை நேரம் வந்ததற்கு பின்னால் யாசீன் சூரா ஓதுவாரையானால் மறுநாள் காலை வரைக்குண்டான தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் நமக்கு எப்படி விளக்கி தருகின்றது? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் சின்ன சூறாக்களை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் நாம் யாசீன் சூறாவையும் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் கல்புல் குர்ஆன், இந்த கல்பு நமக்கு எந்த அளவிற்கு நமக்கு உடலுக்கு முக்கியமானதாக இருக்கின்றதோ, இந்த கல்பு இயங்கவில்லை என்று சொன்னால் உடலில் எல்லா பாகங்களும் இயங்காமல் போய்விடும். அப்படி ஒரு அமைப்பை தான் அல் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கக்கூடிய யாசீன் சூராவிற்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். 36வது அத்தியாயம் 83 ஆயத்துகள் தான் அல்லாஹ் கல்புல் குர்ஆன் என்கிற வகையிலே குர்ஆனினுடைய கல்பாக யாசீன் சூராவை அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து நபியின் மூலம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை இன்னும் நாம் மனனம் செய்யவில்லை என்று சொன்னால் அதை நாம் மீண்டும் நாம் ஒரு நேரத்தில் வழக்கமாக கொண்டு காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அல்லது இரவு தூங்குகின்ற பொழுதோ வழக்கமாக அந்த அமலை நாம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இலகுவாக அதை நாம் மனனமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் நமக்கு தந்து விடுகின்றார். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட அந்த நேரத்தில் இறக்கி தந்த ஒரு சூரா என்கிற ஒரு மகத்துவம் இருப்பதன் காரணத்தினால் இந்த யாசீன் சூராவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை நமக்கு அதனுடைய சிறப்புகளை நமக்கு ஹதீஸ்களில் குறிப்பிட்டு சொல்லுகின்றனர். அந்த வரிசையிலே ரமதானை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இந்த நேரங்களில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிரம்ப அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற
மகத்துவம் ஏராளம். இந்த 4 சூறாக்களுடைய மகத்துவம் ஏராளம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒருவர் மற்றவர்களுடைய போராமைகளில் இருந்தும் மற்றவர்களுடைய கொடுமை தன்மைகளில் இருந்தும் அவர்களுடைய போராமை குணத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுவாரேயானால், ஒருவர் நாடுவாரேயானால், இந்த 2 சூறாவை கையில் எடுத்தாலே இந்த 2 சூறாவை கையில் எடுத்தாலே போதும், அல்லாஹ் இந்த 4 சூறாக்களுக்கு உயர்ந்த மகத்துவத்தை தந்திருக்கின்றான். அந்த வரிசையில் நாம் சின்ன சின்ன சூறாக்களை மனனம் செய்து வருகின்ற பொழுது இந்த யாசீன் சூறாவையும் அந்த மனனம் செய்ய வேண்டிய அந்த பட்டியலில் நாம் மனனம் செய்திருந்தால் நாம் அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும். மனனம் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஆயத்து அல்லது ஒரு 10 ஆயத்துக்களை நாம் ஓதுகின்ற பொழுது ஒரு 20 நாட்களில் அல்லது 10 நாட்களில் நம்மால் மனனம் செய்துவிட முடியும். நாம் மனனம் செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை போல அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த வாக்கியத்தை பெறுபவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யாசீன் சூறாவினுடைய சிறப்பை ஹதீஸ்களில் அதிகம் விளக்கி தருகின்றார்கள். அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நன்மையால் நிரப்பமானவர்களாக நாம் அல்லாஹ்வை சிந்திக்க வேண்டும். அந்த ஆசை அந்த ஆர்வம் நமக்கு வேரோங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நன்மைகளால் நிரப்பமானவர்களாக, பாதுகாக்கப்பட்ட நன்மைகளால் நிரப்பமானவர்களாக நாம் அல்லாஹ்வை சிந்திக்க வேண்டுமானால் குர்ஆனை நாம் கையில் எடுக்க வேண்டும். சின்ன சின்ன சூறாக்களை மனனம் செய்ய வேண்டும். இது போன்ற சிறப்பான சூறாக்களை நாம் மனனம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த ஒரு வாக்கியத்தை நாம் பெறுகின்றோம். அந்த வரிசையில் யாசீன் சூரா, சூரத்துர் ரஹ்மான், சூரா வாக்கியா, சூரத்துல் கஹஃப் போன்ற பெரும் சூறாக்களை அல்லாஹ் நமக்கு உயர்ந்த வாக்கியம் உள்ளதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த நேரங்களில் காலங்களில் நல்ல காலங்களாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாக்கியமாக நாம் கருதி அந்த சூறாக்களை எல்லாம் நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இது உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல் குர்ஆன் ஷரீஃபோடு நமக்குண்டான தொடர்பை இன்னும் நாம் நெருக்கமாக ஆக்கிக் கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் பாதிப்பானாக. இது உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாக்கு